கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2024 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. Today is first the month of December, the year 2024. ஆண்டவருடைய கிருபை பெரியது. God's grace is great for us. புதிய கிருபை, நிர்மூலமாகாதது கிருபை, புதிய மாதம் கிருபை, கொண்டாட்டமான நாட்கள் இது. New grace, indestructible grace, and new month, days of celebration. அதிலும் கவனியுங்கள், ஆங்கில தமிழ் செய்திக்கு கடந்து செல்வோம். We are going to the English to Tamil message. இயேசுவின் நாமத்தினால், In the name of Lord Jesus Christ, நீதிமான்களுக்குரிய குணங்களோடு வாழ கிருபை செய்வீராக. let us live with the fruits of a righteous man. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is, தேவன் வெறுக்கிற விரும்பாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. there need not to be some characteristic that God does not accept. நீதிமொழிகள் 6:17-18. The book of Proverbs chapter 6 verse 17. நீதிமான்களாய் இருக்கும் வாழ்க்கையில் பொல்லாத மனிதனின் குணவியல்புகள் காணப்படக்கூடாது. This is making oneself God. This is clearly foolish. இப்படிப்பட்ட வருணனைகளையும் சோடினைகளையும் தேவன் வெறுக்கின்றார். A proud look, a lying tongue, and hands that shed innocent blood. இவைகள் மிகவும் பிரிவினைகளை தூண்டும் செயல்களாகும். Telling lies is a mean act. God cannot tell lies. This cannot be claimed. ஆராய்வோம், பரிசுத்தப்படுவோம். Let us meditate ourselves. Let us examine. முதலாவது குறிப்பு, As my first point, மேட்டிமையான கண், haughty eyes. பார்வை. Haughty eyes. நீதிமொழிகள் 6:17. The book of Proverbs chapter 6 verse 17. அவையாவன மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றம், மற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை. A proud look, a lying tongue, and hands that shed innocent blood. இது தன்னையே தெய்வமாக ஆக்கிக் கொள்வதாகும். This is making oneself God. இது முட்டாள்தனமானது. This is clearly foolish. இரண்டாவது குறிப்பு, As my second point, பொய்நாவு. pouring out lies. பொய் பேசுதல் இழி செயலாகும். A false witness that speaketh lies. தேவனால் பொய் பேச முடியாது. God cannot tell lies. இதை உரிமை கோரவும் முடியாது. This cannot be claimed. மூன்றாவது குறிப்பு, As my third point, கை குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை. the hands will shed the blood of the innocent. நீதிமொழிகள் 6:17. The book of Proverbs chapter 6 verse 17. அவையாவன மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றம், மற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை. A proud look, a lying tongue, and hands that shed innocent blood. நாலாவது குறிப்பு, As my fourth point, இருதயம் தூர ஆலோசனையை பிரிக்கும் இதயம். the heart will devise evil schemes. நீதிமொழிகள் 6:18. The book of Proverbs chapter 6 verse இது 18. கொடுமையான சூழ்ச்சிகளை திட்டமிடும் இருதயம். It is a heart that schemes unjust rules. எப்பொழுதும் தீமையானதையே திட்டமிடும். It always schemes evil things. மாற்கு 7:21-22. The book of Mark chapter 7 verse 21 to 22. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். From within out of the heart of men proceed evil thoughts, adulterous, fornications, murders, thefts, covetousness, wickedness, deceit, lasciviousness, and evil eye, blasphemy, pride, foolishness. ஆராய்வோம், பரிசுத்தப்படுவோம். Let us examine ourselves. இந்த கொண்டாட்டமான மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத மனிதனுடைய குணவியல்புகளிலிருந்து மனம் திரும்புவோம். Let us repent for the fruits of the wicked man during the days of celebration in this new month. கர்த்தர் மனம் திரும்ப கிருபை செய்வாராக. Let God give us grace that we can repent today. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.